ஹே ஹாய் கேஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு ஹாரர் மூவி. இந்த படம் மத்த படங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்டான படத்தை கொண்டு வரது தானே நம்ம வேலை. இந்த படத்தோட ஒன்லைனர் அப்படின்னு பார்த்தா, தான் பிறந்த மண்ணை விட்டு இன்னொரு ஊருக்கு அகதியா வரும் நம்ம ஹீரோயின். வந்த உடனே அவங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்காக ஒரு வேலையில போய் ஜாயின் பண்றாங்க. அது கூடவே தங்கருக்கு இடம்னு ஒண்ணு வேணும் இல்லையா, அதனால அங்க சுத்தி இங்க சுத்தின்னு அந்த ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு வீட்டுல அவங்க ரெண்டலுக்கு ரூம் எடுக்கிறாங்க. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போகும். அங்க இருக்கிற மீத ரூம்மேட்ஸ் கிட்ட இவங்க நல்லா பழகவும் செய்வாங்க. எல்லாமே இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அந்த வீட்ல என்ன பிரச்சனை, இதை எல்லாத்தையும் இவங்க ஆராய்ஞ்சிட்டு இருக்கும் போது இதுக்கான காரணம் ஒரு பாக்ஸ் தான் அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அது என்ன பாக்ஸ், அதுக்கும் அந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம், இந்த வீட்ல நடக்கிற மர்மங்களுக்கு யாரு காரணம், அந்த வீட்டோட வரலாறு தான் என்ன, கடைசியில நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவும் விறுவிறுப்பா நமக்கு சொன்ன கதை தான் 2021 வெளியான No One Gets Out Alive. And once again, இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற அந்த லைக் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். இதுக்கு முன்னாடி போடப்பட்ட எல்லா வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன பழைய வீடியோ டேப்பை வந்து நமக்கு பிளே பண்ணி காட்டுறாங்க. அதாவது அது சரியா 1963 மெக்சிகோல நடந்த ஒரு விஷயம். அதாவது அங்க இருக்கிற ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் சேர்ந்து காட்டுக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பிரமிட கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து காட்டுக்கு நடுவுல இருக்கும். மத்த பிரமிட்ஸ் மாதிரி இல்லாம அது ரொம்பவும் டிஃபரெண்டா இருக்கும். அதுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா ஏகப்பட்ட மண்ட ஓட்டுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உயிரோட பலி கொடுத்ததுக்கான ஆதாரங்களும் அங்க இருக்கும். அங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் தலையே இருக்காது. என்னதான் இந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாலும் அங்க அதிகமா இவங்க பாக்குற விஷயங்கிறது பட்டாம்பூச்சியை தான். ஏன்னா வேற எந்த பூச்சியுமே அவங்க அதிகமா பாத்திருக்க மாட்டாங்க இந்த பட்டாம்பூச்சியை தவிர. இப்படி இவங்க தேடிட்டு இருக்கும்போது பூமிக்கு அடியில ரொம்ப ஆழத்துல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாக்ஸ் வந்து நல்லா சீல் பண்ணப்பட்டிருக்கும். அது அப்படியே மேல எடுக்கும் போது கட் பண்ணா பிரசன்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத காட்டுறாங்க. அங்க வந்து பார்த்தா ஏகப்பட்ட பட்டாம்பூச்சிக அந்த இடத்துல இறந்த நிலைமையில இருக்கும். அது எல்லாத்தையுமே யாரோ ஒரு வீட்டுல சேகரிச்சு வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் அது வந்து ஒரு ரெண்டல் ரூம். அந்த ரூம்ல வந்து பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கா. அவ பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீ எப்ப இங்க வர அப்படின்னு கூப்பிட்டு கேக்குறா. ஆக்சுவலி அந்த இடத்துலயே இவ மட்டும் தான் தனியா இருப்பா. அங்க இருக்கிற வேற எந்த ரூம்ஸ்லயும் ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. வெளியில வேற ஜோரா மழை பெஞ்சிட்டு இருக்குமா. அப்ப அந்த சமயத்துல இவளோட ரூம் கதவை ஏதோ ஒண்ணு திறக்கிற மாதிரி காட்டுறாங்க. உள்ள அந்த பொண்ணு அவ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த மாதிரி எனக்கு கொஞ்ச நாளாவே கெட்ட கனவுகளா வருது, இந்த இடமே ஒரு மாதிரி வியர்டா இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்பணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கறத அவ சொல்றா. அந்த மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப கீழே பாருங்களேன், அந்த இடத்துல ஒரு கால் தடை இருக்கிறத இவ கவனிக்கிறா. இவளும் அதை வந்து ஆச்சரியமா பாக்குறா. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அங்க பவர் கட் ஆகுது. அந்த கால் தடம் அந்த இடத்துல மறைஞ்சு போகும். இவளுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நேரம் போன்ல பேசிட்டு இருந்திருப்பா இல்லையா, அந்த காலும் கட் ஆயிரும். வீட்டை சுத்தி அங்க இங்கன்னு வித்தியாசமான சத்தங்களும் கேக்குது. இந்த சமயத்துல ரூம் டோர் ஓபன் ஆகுற சத்தம் அவளுக்கு கேக்குது. என்னன்னு போய் பாக்குறா. அந்த இடத்துல ஒரு சேர் இருக்கும். சுத்தி முத்தி யாரும் இருக்க மாட்டாங்க. இவளும் வந்து கூப்பிடுறா இந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு. ஆனா இன்னொரு ரூம்ல பட்டாம்பூச்சி பறக்கிற சத்தம் மட்டும் கேட்கும். அத பார்த்துட்டே அப்படியே திரும்பவா பாருங்க, அந்த விசித்திரமான பாக்ஸ் இருக்கும். இவளுக்கா ஒண்ணுமே புரியல. இப்ப அதே நேரத்துல இவளுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி தெரியுது. இவ அதை கன்சுமிட்டாம பாத்துட்டு இருக்கும் போதே அந்த பாக்ஸ் அவ கண்ணு முன்னாடி நகரும். இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பாக்ஸ் வேகமா நகரும் போது பின்னாடி இருக்கிற அந்த விஷயம் அவளை அப்படியே தரத்தரான அதுக்குள்ள எடுத்துட்டு போயிரும். அவ்வளவுதான், அவளோட கதையும் முடிஞ்சிரும். அந்த வீட்டுல பவர் கட் ஆயிருக்குமே அது எல்லாமே திரும்பவும் சரியாயிரும். இப்ப அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிஞ்சு ராத்திரி நேரத்துல கண்டெய்னருக்குள்ள இருந்து நிறைய பேர் வெளியில வராங்க. அந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம படத்தோட ஹீரோயினுமே இருப்பாங்க. அவங்க பேரு வந்து ஆம்பர். சோ அவங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா இவங்க அந்த இடத்துக்கு அகதிகளா வந்திருப்பாங்க. டெக்சாஸ்ல வந்த முதல் நாள்லயே இவங்களுக்கு தங்க ஒரு இடம் கிடைக்கும். அந்த ரூம்கான காசை இவங்க கொடுக்கும்போது அந்த வீட்டோட ஓனர் இந்த மாதிரி நீ ரொம்ப நாள் தங்குறீனா உன்னோட ஐடியா நான் பாக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்லுவாரு. ஆனா நம்ம ஹீரோயின் தான் அகதியா வந்தவங்களாச்சே, அவங்க கிட்ட எப்படி ஐடி இருக்கும். இந்த மாதிரியே 2 வாரம் போயிடும். இவங்க இன்னும் அந்த ஐடியா கொடுத்திருக்கவே மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை வேணும். அந்த வேலையும் அவங்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சிடும். ஒரு கம்பெனில டெய்லரா ஜாயின் பண்ணிருப்பாங்க. அங்க நிறைய துணிகளை இவங்க வந்து தைச்சும் கொடுத்துட்டு இருப்பாங்க. வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருந்து கிளம்பும் போது அப்பதான் நோட்டீஸ் போர்ட்ல
அவங்க ஒரு நோட்டீஸ பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா விமென்ஸ்க்கு மட்டும் ரொம்ப சீப்பா இங்க ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு, எந்த விதமான வெரிஃபிகேஷன்ஸும் கிடையாது, ரூம் அண்ட் பாத்ரூம் ரொம்ப கிளீனா இருக்கும் அப்படின்னு அதுல போட்டிருக்கோம். நம்ம ஹீரோயினும் அதை வந்து பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்காம அந்த ரெண்டல் ரூம் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. சோ அது வந்து சிட்டில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கும். அண்ட் இதுதான் அந்த வீடு. நம்ம ஸ்டார்டிங்ல கூட பாத்திருப்போமே. அந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கும். உள்ள வந்த உடனே ரெட்டுங்கிறவன் நம்ம ஹீரோயினா அவங்களோட ரூம்க்கு கூட்டிட்டு போய் காட்டுறான். அந்த மாதிரி வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க காலடி சத்தங்கள் வந்து கேக்குது. பார்த்தா கீழ இருந்து ஒரு பொண்ணு வெளியில போறா. இங்க எவ்வளவு பேர் தங்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலி அவ பேர் வந்து ஃபேயா. நீ இந்த இடத்துக்கு ரெண்டாவதா வந்திருக்க. நாங்க இந்த இடத்த எடுத்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இது நாங்க இன்னும் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கோம். இது நாங்க ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் இங்க வந்து தங்குவாங்க. இதுதான் உன்னோட ரூம். லேடிஸ் மட்டும் தான் இருக்கணும். 9 மணிக்கு மேல கெஸ்ட் இருக்க கூடாது. பெட்ஸ் எதுவும் வளர்த்தவும் கூடாது. இந்த மாதிரி சொல்லிட்டு நீ எங்க இருந்து வர அப்படிங்கறத அவங்க கேக்குறாங்க. எங்க சவுத்ல இருந்து தான் வரேன். அப்பனா உனக்கு வேலை இருக்கு இல்லையா? ஆமா, அதனால நீ ஒரு மாசம் வாடகையை அட்வான்ஸா கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. எனது ஒரு மாசத்தோட தான். உனக்கு இந்த ரூம் வேணுமா வேண்டாமா? இதை கேட்ட உடனே அவங்களால வேற எதுவும் சொல்ல முடியாது. இருக்கிற காசுல கொஞ்சத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்கவும் செய்யறாங்க. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி அந்த ஏரியால ஜோரா மழை பெஞ்சிட்டு இருக்கும். அந்த வீடே ஒரு மாதிரி அமைதியா இருக்கும் போது நம்ம ஹீரோயினை வந்து காட்டுவாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மாவோட பழைய வாய்ஸ் மெசேஜ் ஒண்ணு இருக்கும். அதை வந்து போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இத வந்து இவ கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த சமயத்துல அந்த இடத்துல ஒரு சின்ன வால்வு மாதிரி இருக்கும். அதுல இருந்து யாரோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா கீழே ஃபேயாவோட ரூம் இருக்கும். அங்க அவ அழுதுட்டு இருப்பா. ஆனா அவ எதுக்காக அழுகுறான்லாம் தெரியாது. நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு டெக்சாஸ்க்கு மூவ் ஆயிருப்பாங்க. தன்னோட வாழ்க்கையோட கடைசி நாட்கள்ல அவங்க நம்ம ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த வகையில ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்கள பாக்குறதுக்காக வரும்போது நீ கொஞ்ச நேரம் கழிஞ்சு இங்க இருந்து போறியா, ஏன்னா எனக்கு தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே என்ன பண்றாங்கன்னா சரி நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அண்ட் அதோட அந்த நினைவுகளும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா காலங்காத்தால சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வேலைக்காக கிளம்புறாங்க. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட டோர் ஹேண்டில் இருக்கும் இல்லையா, அதுல சாம்பல் இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அண்ட் அது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம இவங்க அங்க இருந்து கிளம்பும் போது அந்த சமயத்துல ஃப்ரேயாவை இவங்க வந்து பாக்குறாங்க. அவங்கள வந்து பார்த்த உடனே இந்த மாதிரி என் பேரு ஆம்பர், ரெட் தான் சொன்னா இந்த மாதிரி இந்த வீட்டுல நம்ம 2 பேரும் மட்டும் தான் இருக்கோம், ரெட்ட நம்பாத, அவன் ஒரு பைத்தியக்காரன் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்படி வந்து நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க அந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அப்படியே கட் பண்ண இங்க நம்ம ஹீரோயின் வேலை செய்யற இடத்த வந்து காட்டுறாங்க. அந்த கம்பெனி ஓனர் இருக்கான் இல்லையா, ஹீரோயினை எப்ப பார்த்தாலும் குத்த சொல்லிட்டே தான் இருப்பான். இது சரியில்லை அது சரியில்லைன்னு. அதனாலயே பயங்கரமா அவளை புடிச்சு வேலை வாங்கவும் செய்வான். வேலையெல்லாம் முடிச்சுங்கிறத கிளம்பும் போது அப்பதான் நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ஐடியா அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னியே என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. அவ பேரு வந்து கின்சி. அவ என்ன சொல்றான்னா இந்த மாதிரி $3000 பக்கம் ஆகும் அப்படிங்கறத அவ சொல்றா. ஆக்சுவலி இதனால இவ்வளவு காசுனா பர்த் பிளேஸ் தான் அந்த இடத்துல மேட்ரே. ஒகாயால இருந்து வர்றதுன்னா அவங்களுக்கு ஐடி வந்து இன்னும் சீப்பாவே கிடைக்கும். ஆனா டெக்சாஸ்ல அவங்களோட பர்த் பிளேஸ ஆட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட $3000 மேலேயே ஆகுங்கிறத அவங்க வந்து சொல்றாங்க. இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அங்க இருந்து டாக்ஸியை புடிச்சிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலி என்னன்னா இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. சோ அவர் இருக்காரு இல்லையா, அவர் பேர் தான் பேட்டோ. இவங்க வந்து பேட்டோட ஃபேமிலி. நம்ம ஹீரோயினோட அம்மா பேட்டோட கசின். எல்லாருமே இப்படி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்பதான் பேட்டோ வந்து சொல்றாரு, நீ வெள்ளிக்கிழமைக்கு ரெடியா இருக்கீல? ஆமா ரெடியா இருக்கேன், உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா மறந்துடாத உன்னோட ஐடியை நீ எடுத்துட்டு வரணும், ஏன்னா அதுதான் அங்க பெரிய விஷயமா இருக்க போகுது. அண்ட் அதே சமயம் அவ குளிர்ல நடுங்கிறத பார்த்த உடனே பேட்டோட வைஃப் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஓல்டு கோட் இருக்கு, அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அதை அவங்க கொடுக்கவும் செய்வாங்க. அண்ட் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா அந்த கோட் அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சு போயிடும், அது நல்லாவும் இருக்கும். நம்ம ஹீரோயின் அங்க வந்த உடனே அந்த கோட்டை ஹேங்கர்ல மாட்டிட்டு அவங்க ரூமுக்கு போக பார்க்கும்போது அப்பதான் பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தம் வரதை இவங்க வந்து கேக்குறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மெதுவா அந்த பேஸ்மெண்டோட டோர் கிட்ட வந்து அதை வந்து பார்க்கும்போது அதுல ஒரு பெரிய பூட்டு வந்து தொங்க விடப்பட்டிருக்கும். அண்ட் அட் தி சேம் டைம் அதோட கீழே வந்து பாத்தீங்களா ஏகப்பட்ட நகைக்கீரல்கள் இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. இதை வந்து நம்ம ஹீரோயின் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ரெட் வாரான். நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல அங்க இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது, பேஸ்மெண்ட்டுக்கு யாரும் போக கூடாது, அது பிரைவேட். அண்ட் அதே சமயம் அங்க வந்து ஒரு ரூமுமே இருக்கும். அந்த ரூம்ல நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை பார்த்த உடனே ரெட் என்ன பண்றான்னா வேகமா அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்றான். நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு உன் கூட கொஞ்சம் பேசணும், நான் முன்னாடியே கொஞ்சம் டெபாசிட் கொடுத்தேன்ல, எனக்கு என்னோட டெபாசிட்
டெபாசிட் திரும்பவும் வேணும். நீங்க வேணா இந்த 2 நாள் இருந்ததுக்கான காசை எடுத்துக்கிட்டு மீதத்தை கொடுங்க. நான் ஆல்ரெடி அதை செலவு பண்ணிட்டேன். இந்த இடத்த ரெனோவேட் பண்ணும்ல, அதுக்கான எல்லா காசையும் நான் அதுலயே செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அண்ட் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் காசு கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்க $3000 பக்கம் சேகரிச்சாதான் அவங்களுக்கு ஐடி வந்து கிடைக்கும், அது வெள்ளிக்கிழமைக்குள்ள. இதை வந்து இப்படி பாத்துட்டு இருக்கும் போது திரும்பவும் ஃப்ரையா அழுகிற மாதிரி சத்தம் கேட்கும். உடனே நம்ம ஆம்பர் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அவ ரூமுக்கு போய் இந்த மாதிரி ஃப்ரையா நான் ஆம்பர் வந்திருக்கேன், நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கதவு தட்டும் போது அவளோட ரூம் டோர் ஓபன்ல இருக்கும். உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அப்பதான் அவங்க நோட்டீஸ் பண்றாங்க ஃப்ரேயாவோட ரூம் டோர்லயும் அந்த சாம்பல் கரை வந்து இருக்கு. இதை அவங்க பெருசா கண்டுக்காம திரும்ப அவங்களோட ரூமுக்கு போகும்போது இப்பதான் காட்டுறாங்க அந்த ஃப்ரேயாவோட ரூம்குள்ள ஒரு ஆவி இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சில பழைய மெமரிஸ் எல்லாம் வரும். அதுல வந்து நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள பாக்குறதுக்காக போகும்போது அவங்க நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அதுல குறிப்பா நீ இன்னைக்கு என் கூட கொஞ்ச நேரம் இருக்கிறியா, எனக்கு தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு அவங்க கேட்கும்போது சரின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்பதான் அந்த ரூமோட கார்னர்ல என்ன இருக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. என்னன்னு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு. இத அவங்களும் பாக்குறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பாக்ஸ்குள்ள இருந்து ஒரு கை வந்து திறக்கும் போது கட் பண்ணா இதை எல்லாமே அவங்களுக்கு ஒரு கனவு மாதிரி காட்டுறாங்க. இத நினைச்சு அவங்க ரொம்பவே பயந்துருப்பாங்க. இப்ப அதுக்கப்புறமா காலையில நேரத்துல அவங்க வேலைக்காக கிளம்பி போறாங்க. அங்க போன உடனே அந்த கம்பெனி ஓனர் கிட்ட இந்த மாதிரி எனக்கு அடுத்த வாரத்தோட காசை இன்னைக்கே கொஞ்சம் அட்வான்ஸா கொடுக்க முடியுமா, எனக்கு இது ரொம்பவும் தேவைப்படுது, நான் அதுக்காக வேணா ஓவர் டைமும் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓனர் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு, அந்த காசையும் கொடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க போய் அவங்க வேலையை வந்து பாத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த பட்டாம்பூச்சி வந்து வரும். அது அந்த மாதிரி அவங்க கிட்ட வரும்போது அது திடீர்னு ஒரு கை ரூபத்துல உருமாறி அவங்க அம்மாவோட குரல்ல அவளோட தோள்பட்டையை தொடும். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஆனா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி கின்சியும் நம்ம ஹீரோயினும் ஒரு பார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் கின்சி கேக்குறா, உனக்கு எதுக்காக அந்த ஐடி இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள வேணும், அது என்ன அவ்வளவு முக்கியமான மேட்டரா? அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட அங்கிள் எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு, அதுக்கு நான் யூஎஸ் சிட்டிசனா இருக்கணும். இப்ப எனக்கு ஐடி இல்லாததான் ஒரு குறை. எங்க அம்மா இது நாள் வரைக்கும் டெக்சாஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நானும் அவங்களை அடிக்கடி வந்து பாத்துட்டு போவேன். அவங்க கொஞ்சம் உடம்பு தெரியும் நல்லா ஆனதுக்கு அப்புறமா இந்த ஜாப் மேட்டர்ல ரொம்ப ஈஸியா வாங்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் எல்லா விஷயமும் தலைகீழா மாறிடுச்சு. அப்பதான் கின்சி சொல்றா, இங்க பாரு, இப்ப நான் குடிச்சிருக்கேன், ஆனாலும் நான் இதை சொல்றேன், நான் சம்பாரிச்சு தேவையே இல்லாம வெட்டி செலவு தான் செய்யறேன். அதனால நான் ஏன் உனக்கு உதவி பண்ணக்கூடாது, நீ இருக்கிற காசை கொடு, மீதி காசை நான் போட்டு உனக்கு ஐடி வாங்கி தரேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் நீ ஒரு நல்ல வேலைக்கு போவ, அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா நீ அந்த காசை திருப்பி கொடுத்தா போதும். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா கையில இருக்கிற எல்லா காசையும் எடுத்து கின்சி கிட்ட கொடுக்குறாங்க. அவ உடனே இரு ஒரு நிமிஷம், நீ என்ன பண்ற, இதை எடுத்துட்டு போய் உங்ககிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட கொடு, எனக்கான பேப்பர்ஸ் சீக்கிரம் வாங்கித்தா, நீ இதுல ஷோரா இருக்கியா? ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த காசை எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துறாங்க. இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்க முகத்தை பாருங்களேன், அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஐடி வந்து கிடைக்க போகுது. அதனாலே அந்த சந்தோஷத்துல அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கும் போது அங்க நல்லா கவனிச்சிங்களா, அங்க இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட் லைட்ஸும் ஒன்னொன்னா அணைஞ்சுகிட்டே வருது. நம்ம ஹீரோயினும் ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அங்க இருக்கிற எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆயிருக்கும். அதே சமயம் இவங்களுக்கு மேல இருக்கிற ஒரு லைட்ல பட்டாம்பூச்சி இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. சரி, ஏதோ ஒரு பவர் பிளக்சுவேஷன் போல பெருசா எதுவும் கண்டுக்காம நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படி இவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட அம்மா அந்த இடத்துல இவளை பார்த்து நிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்களோட கோட்டை கழட்டி வச்சுட்டு அவங்களோட ரூம்க்கு போலாம் அப்படின்னு பாக்கும்போது அப்பதான் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போற டோரை யாரோ ஒருத்தர் தலையால முட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு உண்மையே புரியல. அது மட்டும் இல்லாம அவரு ஏதோ ஒரு மந்திரத்தையும் உச்சரிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இதை பார்த்த உடனே நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி பேசாம அவங்களோட ரூம்க்கு போயிடுறாங்க. அவங்களோட ரூம்க்கு போனதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆகி ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ரூம் கிட்ட யாரோ வர்ற மாதிரி காலடி சத்தம் வந்து கேக்குது. இதை நம்ம ஹீரோயினும் கவனிக்கிறாங்க. என்னன்னா நம்ம கீழே பாத்துருப்போமே ஒரு ஆளு, அவன் திரும்பவும் ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரிச்சுட்டு அந்த சாம்பலை நம்ம ஹீரோயினோட டோர்ல தடவிட்டு போறான். ஆனா இது ஏன் எதுக்கு இது எதுவுமே நமக்கு தெரியாது. கீழே ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா கீழே வராங்க. அந்த மாதிரி கிச்சனுக்கு வந்து பார்த்தா அங்க ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. ஒருத்த பேரு மரியா, இன்னொருத்த பேரு பெட்ரா. அண்ட் அந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் அவங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு ரெட் வருவான். அவன் ஆல்ரெடி சொல்லியிருக்கான் இல்லையா 9 மணிக்கு மேல யாரும் இங்க இருக்க கூடாது, எல்லாரும் அவங்க ரூமுக்கு போயிருக்கணும்னு. அதனாலேயே எல்லாரும் அங்கிருந்து போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் ரெட் கிட்ட, நீ என்ன சொன்ன, இந்த இடம் வந்து விமென்ஸ்க்கு மட்டும் தானே சொன்னேன், ஆனா கீழே ஒரு ஆம்பளை நான் பார்த்தேன். ஓ அதுவா, அது வந்து பெக்கர், என்னோட அண்ணன் தான், இங்க நானும் அவனும் மட்டும் தான் இருக்கோம், அதனால நீ கவலைப்பட வேண்டாம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பும் போது திரும்பவும் அந்த இடத்துல ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் கேட்கும். அது வந்து என்னன்னு இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து பாத்துட்டு இருக்கும் போது இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா ஆரம்பத்துல ரெட் நம்ம ஹீரோயின் ஒரு ரூமை பார்க்க கூடாதுன்னு அதோட டோர் கதவை கூட சாத்திருப்பானே, அந்த ரூமோட டோர்
இப்ப தானா ஓபன் ஆகுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அதுக்குள்ள போயிடுறாங்க. அப்படி அங்க போய் பார்த்தா அங்க நிறைய விஷயங்கள் இருக்கும். கூடவே 1-2 போட்டோஸ் இருக்கும். அந்த போட்டோ என்னன்னு தெரியுதா? ஸ்டார்டிங்ல ஒரு பழைய ஃபுட்டேஜ வந்து நமக்கு போட்டு காட்டியிருப்பாங்களே, அதுல வந்து அந்த பிரமிடோட போட்டோ அங்க இருக்கும். கூட அங்க நிறைய பட்டர்ஃப்ளை கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதை இவங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு டேப் ரெக்கார்டர் பிளே ஆகிட்டு இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. இவங்களும் அந்த ஹெட்செட்டை எடுத்து போட்டு பார்க்கும்போது அந்த டேப் ரெக்கார்டர்ல அப்படி என்ன கேக்குதுன்னா, இந்த ரிச்சுவலுக்கு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா மந்திரம், அதை வந்து உச்சரிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் அது பெருசா என்னன்னு தெரியாதனால அதை அவங்க அங்கேயே வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க இந்த பழைய வால் எல்லாம் இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அதை பாக்குறக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதுவும் அது இந்த 1500 காலகட்டத்தை சேர்ந்தது. எங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அங்க நிறைய ரிச்சுவல் சம்பந்தப்பட்ட புக்ஸுமே இருக்கும். அண்ட் அதுக்குள்ள ஒரு சில விஷயங்களை லைட்டா ஃபோர் ஷேடோவும் பண்ணிருப்பாங்க. இது கூடவே அங்க ஒரு போட்டோவுமே இருக்கும். அந்த போட்டோல ரெட்டோட அப்பா அம்மா அந்த பாக்ஸ கையில வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இத வந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப அந்த டேப் ரெக்கார்ட் ஸ்ட்ரக் ஆகி அதுல இருந்து பயங்கரமான சத்தம் கேட்கும். அதை கேட்ட உடனே அவங்க பயந்து போய் அந்த போட்டோவை தவறுதலா கீழே போட்டு உடைச்சிருவாங்க. அது அப்படியே ஒவ்வொன்னா பொறுக்கிட்டு இருக்கும்போது அங்க தூரத்துல பாத்தீங்களா ஏதோ ஒரு விஷயம் இவங்களே பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயினும் எதுவுமே நடக்காத மாதிரி அதை அப்படியே அங்க வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வேலைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துருவாங்க. வந்து பார்த்தா அங்க கின்சிய காணோம். அவளுக்கு உடனே காலும் பண்றாங்க. ஆனா அவ காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. உடனே அந்த கம்பெனியோட ஓனர் கிட்ட போய் இந்த மாதிரி கின்சியை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவ இன்னைக்கு காலையிலேயே வேலையை குவிட் பண்ணிட்டாலே, அவளோட அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு, ஆனா அதை நான் உங்ககிட்ட கொடுக்க கூடாது. இதை வந்து கம்பெனியோட பாலிசி, யாரோட அட்ரஸையும் நாங்க வந்து கொடுக்கவே மாட்டோம். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் செம்ம காண்டாயிருவாங்க. என்னது கம்பெனி பாலிசியா? ஏங்க இது என்ன கம்பெனி, இதுக்கு போய் ஒரு பாலிசி இருக்குமா? இது எல்லாத்துக்குமே நீங்க தானே மெயின், அதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் என்ன சொல்றானா, என்னையே நீ எதிர்த்து பேசுறியா, உன்னை நான் இந்த வேலையை விட்டே தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருவாரு. நம்ம ஹீரோயினுக்கா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி பித்து பிடிச்சு போயிருவாங்க. கின்சிக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா கால் வந்து ரீச் ஆகாது. அவங்க கிட்ட இருந்த மொத்த காசையும் கின்சி கிட்ட கொடுத்திருப்பாங்க. இப்போ கையில இருக்கிற வேலையும் போயிருச்சு. யாருக்கு தான் வந்து கோவம் வராம இருக்கும். அதனாலே அவங்க நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போன உடனே கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாத் டப்போட வால்வ் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து திரும்பவும் யாரோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. இத வந்து இவங்க கேட்டுட்டு இருக்கும்போது அந்த துணிக்கு அந்த பரம் ஏதோ உடனே இவங்களை பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். இவங்க உடனே அதை விளக்கும் போது அது அந்த இடத்துல இருக்காது. உடனே பயந்து போய் வேக வேகமா அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த சமயத்துல தான் ஆம்பரும் அங்க வருவான். இவளை பார்த்த உடனே உனக்கு என்ன ஆச்சு, இதுக்காக இப்படி பதட்டப்படுற, நீங்க ஃப்ரேயாவை பாத்தீங்களா? அவ எப்போ வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாலே. என்னது எப்போ? 2-3 நாள் இருக்கும். அப்படின்னா சரி என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்ப என்னோட ரூமுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அவ அங்கிருந்து போகும்போது அப்பதான் ரெட், எங்க பாரு ஒரு நிமிஷம் இரு, நான் உங்ககிட்ட உன்னோட டெபாசிட்ட பத்தி பேசணும். இப்போ 1-2 பேர் புதுசா வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து வாங்கி நான் எப்படியாவது உங்ககிட்ட கொடுத்துறேன். அப்படியா, இப்பவே கிடைக்குமா? இல்ல இப்ப என்னால முடியாது, மேபி நாளைக்கு நான் உனக்கு வாங்கி தரேன். இத கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் வேக வேகமா அவங்க ரூமுக்கு போய் அவங்களோட டோரை சாத்துறாங்க. இப்ப அதுக்கப்புறமா நடு ராத்திரி அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கும். அண்ட் இந்த சமயத்துல தான் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போற டோர் ஓபன்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு பட்டாம்பூச்சி பறந்துகிட்டு வெளியில வரும். இங்க நம்ம ஹீரோயின் அவங்களோட ரூம்ல அவங்க அம்மா தம் பொண்ணுக்காக கடைசியா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து அவங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த சமயத்துல பேஸ்மெண்ட்ல இருந்து வந்த அந்த பட்டாம்பூச்சி நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு வந்துரும். அது அந்த இடத்துல பறந்துகிட்டே இருக்கிறத பார்த்த உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா பட்டுன்னு அடிச்சு அதை அந்த இடத்துல சாகடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் அவங்க அம்மாவோட போட்டோஸ பார்த்துட்டு அவங்க அம்மாவோட வாய்ஸ் மெசேஜ் கேட்டுட்டு அப்படி தூங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த பட்டாம்பூச்சிக்கு திரும்பவும் உயிர் வந்து அது அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களும் பாக்குறாங்க. அது இப்படி பறந்து போகும்போது அந்த இடத்துல ஹீரோயினோட அம்மா அங்க இருந்து ஆம்பர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுறோம். இது எல்லாமே அவங்களோட கனவு தான். இந்த சமயத்துல தான் பாக்குறாங்க அவங்களோட ரூம் டோர் ஓபன்ல இருக்கு. வெளியில இருக்கிற லைட்டும் ஆஃப் ஆயிரும். இந்த சமயத்துல யாரோ வெளியில இருந்தா அழுகிற மாதிரி சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோயினும் மெதுவா போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு நின்னு அழுதுகிட்டு இருக்கா. இத நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்கும்போது அது வேகமா ஓடி வரும் பாருங்க. அதோட காலடி தடங்கள் நம்ம ஹீரோயின் கிட்ட வரைக்கும் வரும். இத பார்த்த உடனே அவங்க பயந்து போயிருவாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே என்ன சொல்றான்னா, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றா. இங்க பாரு மேரி, கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு வேண்டாம். நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த மேரின்னு சொல்றா இல்லையா, அந்த பொம்பளை அங்க நிக்கும். உன்னை நான் ரெடி பண்ணியே ஆகணும், இல்லைன்னா ஆர்த்தர் நம்ம 2 பேரையுமே கொலை பண்ணிருவா அப்படின்னு அவ சொல்றா. இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பண்ணுதுன்னா வேகமா ஓடி வரும். அந்த மாதிரி ஓடி வந்து அவளை போட்டு அடிச்சு அந்த இடத்துல இருக்கிற எல்லா பொருளையும் ஓடிச்சிட்டு அவளை அங்க இருந்து அப்படியே கூட்டிட்டு போகுது. சோ இப்ப இதுங்க ரெண்டுமே கீழே போயிருக்கோம் இல்லையா, நம்ம ஹீரோயினா என்ன பண்றாங்கன்னா மனசுல கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மெதுவா கீழே போறாங்க. அந்த மாதிரி கீழே போய் அந்த பேஸ்மெண்ட் டோர் இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அந்த இடத்துல கீழே விழுந்து அழுதுகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினும் இதை வந்து பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி அந்த மேரி இருக்கும். மேரி, தயவு செஞ்சு ஆர்த்தரை நம்பாதீங்க, என்ன விட்டுருங்க, நம்ம இங்கிருந்து
தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு பெரிய கை வந்து அவளை தரத்தரன்னு எடுத்துட்டு போயிடும். அவ்வளவுதான், நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா போய் அவங்க ரூம்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து பேக் பண்றாங்க. இப்படி வந்து இவங்க பேக் பண்ணிட்டே இருக்கும்போது பேட்டோக்கு அவங்க கால் பண்றாங்க. பேட்டோ அட்டென்ட் பண்ண உடனே ஆம்பர் என்னாச்சு, இந்நேரத்துக்கு நீ எதுக்கு கூப்பிட்டுருக்க? எங்க பாரு பேட்டோ, தயவு செஞ்சு என்ன வந்து என் ரூம்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு போறியா? நான் இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. ஆம்பர் நீ என்ன சொல்ற? நாங்க இப்ப சிட்டியை விட்டு வெளியில இருக்கோம். உனக்கு அப்படி உண்மையிலேயே பிரச்சனை இருக்குன்னா போலீஸ்க்கு கால் பண்ணு. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இல்ல இல்ல என்னால போலீஸ்க்கு எல்லாம் கால் பண்ண முடியாது. ஏன் கால் பண்ண முடியாது? ஏன்னா நான் உண்மையிலேயே டெக்சாஸை சேர்ந்தவ கிடையாது. ஆம்பர் நீ என்ன சொல்ற? அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் இங்க வந்துட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் டெக்சாஸ்ல பிறந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஆனா இப்போ எனக்கு உங்களோட உதவி தேவை. என்னால உடனே எல்லாம் அங்க வர முடியாது. ஆனா நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரேன். அது வரைக்கும் பிரச்சனையில இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இரு. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா ரெட்டோட ரூம் டோர் ஓபன் பண்ணி அவங்க கிட்ட பணத்தை வந்து கேக்குறாங்க. அப்படி வந்து கதவு தட்டும் போது கதவு ஓபன் பண்ணது யாருன்னு பார்த்தா ரெட்டோட அண்ணன் பெக்கர். அதுக்கு அவன் ஒரே வார்த்தையா அவன் வந்ததும் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவான். இப்ப நம்ம ஹீரோனுக்கு வேற வழி இல்ல. காசை வந்து வாங்காம தான் அவங்க அங்க இருந்து கிளம்பி ஆகணும். வெளியில வந்து பயங்கரமா குளிர் அடிக்குது. இவங்க தங்கி இருந்த வீடு சிட்டி விட்டு ரொம்ப ஒதுக்குப்புறமா இருந்திருக்கும் இல்லையா, அதனால இவங்க ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி போய் ஒவ்வொரு ஹோட்டல் ரூமையா கேக்குறாங்க இந்த மாதிரி வேகன்சி இருக்கான்னு. ஆனா அவங்க யாருமே ரூம் இல்ல அப்படின்னு சொல்லி வெளியில அனுப்பி விட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல கூட நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டல் ரூம்ல வந்து தங்கி இருப்பாங்க இல்லையா, அங்க வந்து போய் கேட்கும் போது அந்த ஆள் இவங்க மூஞ்சிய பார்த்ததும் தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போயிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அந்த இடத்துல பயங்கரமா பனி வேற பெய்யுது. நம்ம ஹீரோயின் இங்க ஒரு நிர்கதியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கடைசியா துணையா இருக்கிறது அவங்க அம்மாவோட அந்த வாய்ஸ் மெசேஜ் மட்டும்தான். அதை கேட்டுக்கிட்டே அவங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. கையில இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச காசையும் வச்சுக்கிட்டு மெட்ரோல இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மட்டும் இல்லாம நிறைய பேர் அங்க இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த ட்ரெயின் வேகமா போயிட்டு இருக்கும் போது கண்ணிமைக்கிற நேரத்துல அந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இந்த சமயத்துல தான் பாக்குறாங்க அந்த இடத்துல அவங்க இறந்து போன அம்மா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இந்த பக்கம் அந்த மர்மமான பெட்டி இருக்கும். இத அவங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது அதுல இருந்து ஒரு பெரிய கை வரும் பாருங்க. அவ்வளவுதான். கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு இது வந்து ஒரு கனவு. நம்ம ஹீரோயின் ஒரு காஃபி ஷாப்ல இருப்பாங்க. ஆக்சுவலி இப்போ அமெரிக்கால பனிப்புயல் வந்து பெஞ்சிட்டு இருக்கும். அதனால இவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியாது. கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து அந்த நாளை ஓட்டுறதை தவிர வேற வழியும் இல்ல. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த காஃபி ஷாப்ல இருந்துகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு கார் வர்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த காஃபி ஷாப்க்கு உள்ள வந்த உடனே நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். யாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ரெட். என்னோட டெபாசிட் நீ எடுத்துட்டு வந்தியா? அது உன்னோட ரூம்ல தான் இருக்கு. தயவு செஞ்சு எனக்காக அதை போய் எடுத்துட்டு வர முடியுமா? நீ சொல்றத பார்த்தா நான் இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு நேரா உன்னோட ரூம் வரைக்கும் ஓட்டிட்டு போய் உன் காசை எடுத்துட்டு திரும்பவும் நான் இந்த இடத்துக்கு வரணுமா? அது எவ்வளவு பெரிய ஜேர்னி. ஆனா தயவு செஞ்சு என்னால அந்த வீட்டுக்கு மட்டும் வர முடியாது. ஏன் என்ன ஆச்சு? அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எங்க பாரு ஆம்பர், எனக்கு புரியுது பெக்க வந்து நீ பார்த்து பயப்படுற இல்லையா, ஆனா அவன் அப்படி கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன். எனக்கும் பெக்க விட்டு போறதுக்கு மனசு இல்ல. ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டான். அவன் என்ன சொன்னாலும் நான் அதை செய்யதான் முடியும். நான் உன்னை வந்து நேத்தில இருந்தே பாக்குறேன். ரொம்ப வியர்டா இருக்க. உன் நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது. அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவ குடிச்சிருப்பா இல்லையா காஃபி, அதுக்கு இவனே பில்ல வந்து பே பண்ணிட்டு என் கூட வா, உன்னோட காசை எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். சோ அதனால நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல. அவங்க கூட அந்த வீட்டுக்கு திரும்பவும் போறாங்க. அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு வந்த உடனே மரியா பெட்ரா ரெண்டு பேருமே அங்க இருப்பாங்க. நீயும் வரலாமே, நம்ம ஒன்னா சேர்ந்து வைன் குடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் இங்க தங்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவளோட ரூமுக்கு போறா. அங்க போய் அந்த காசை வந்து தேடி பார்க்கும்போது அது எங்க தேடியுமே இருக்காது. இந்த சமயத்துல தான் அவ ரூமுக்கு ரெட் வருவான். அவன் உள்ள வந்த உடனே உனக்கு ட்ரிங்க் வேண்டாமா என்ன? ரெட் என்னோட காசு எங்க? உண்மைதான் சொல்றியா? இந்த ட்ரிங்க் உனக்கு வேண்டாமா? இது இந்த குளிருக்கு கொஞ்சம் இதமா இருக்கும். என்னால இங்க இருக்க முடியாது, நான் இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து போக பார்க்கும்போது ரெட் அவங்கள விடுற மாதிரியே தெரியல. எனக்கும் உன்னோட காசை கொடுத்து உன்னை இங்க இருந்து அனுப்பணும்னு ஆசைதான். ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? பெக்கருக்கு நீ வேணும்னு சொன்னா கனவுல கூட நடக்காது. என்னை இங்க இருந்து போக விடு. ஆனா அவன் விடுற மாதிரியே தெரியல. நான் அதை எவ்வளவு சுலபமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சுலபமா முடிக்க பாக்குறேன். இந்த ட்ரிங்க மட்டும் நீ குடி, வேற எதுவுமே பண்ணாத. ஆனா நம்ம ஹீரோயின் முடியாது அப்படின்னு பிடிவாதமா இருக்கும்போது இந்த சமயத்துல அந்த இடத்துக்கு பெக்கர் வந்துருவான். அவனை பார்த்த உடனே இங்க பாரு பெக், தயவு செஞ்சு சொன்னா கேளு, நான் இதை பாத்துக்கிறேன். உனக்கு எதுவும் தெரியாது, வாய மூடிட்டு ஓரமா போ. அந்த இடத்துக்கு பெக்கர் வந்த உடனே அந்த ஒயின் பாட்டில நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வாயில வந்து ஊத்துறாங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளவோ வேணான்னு சொல்லிருப்பாங்க. ஆனா அவன் வற்புறுத்தி அந்த வாயினை ஊத்திடுவான். இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா நம்ம ஹீரோயினோட போனையும் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க இருந்து தப்பிக்கவும் முடியாது. இப்ப என்னதானா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா மரியாவும் பெட்ராவும் அந்த இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதனாலதான் பயந்து போய் நேரா நம்ம ஹீரோயின் இருக்கிற ரூமுக்கு வந்திருப்பாங்க. அவங்கள பாக்குறக்கே ரொம்ப பயந்து போன மாதிரி இருப்பாங்க. இதுக்கு காரணம் பெக்கரா? ஆமா, நாம எல்லாருமே ஒன்னா இருக்கணும். அப்படின்னா நம்ம உடனே இங்க இருந்து தப்பிச்சாகணும். இல்ல அவங்க ரெண்டு பேருமே கீழே தான் இருக்காங்க. நம்ம
இதுக்காக கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம ஹீரோயின் எனக்கு தெரிஞ்சு அவங்க பேஸ்மெண்ட்ல இன்னொரு பொண்ணு வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடமே ரொம்ப வினோதமா இருக்கு. நாங்க இங்க வீட்டுக்கே போகணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அப்பதான் நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க என்னெல்லாம் பாத்தீங்க? இந்த சமயத்துல அவங்க பார்த்த எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லுவாங்க. லிட்டரலி நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அதே தான் அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பா அந்த பாக்ஸ், அந்த ஸ்டோன் பாக்ஸ், அது அடிக்கடி அவங்க கனவுல வருது. அது பேஸ்மெண்ட்ல தான் இருக்கு அப்படிங்கறத பெட்ரா சொல்றா. அதே சமயம் இங்க அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போற டோர் ஓபன்ல இருக்கும். உள்ள இருந்து ஒரு பொண்ணோட கதல் சத்தம் கேக்குது. அந்த பெண்மணியோட கதல் சத்தம் கீழே மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் இருப்பாங்க இல்லையா, அந்த ரூம்லயும் கேக்கும். பெட்ரா கேப்பா, நீயும் அந்த சத்தத்தை கேப்பியா? ஆமா, எல்லா ராத்திரியிலயும் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த பெண்மணியோட அழுகுரல் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப நேரமா இவங்க அமைதியா இருக்கும்போது பெட்ரா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாட்டை வந்து பாடுவாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும். அந்த குழந்தைக்கு அவங்க என்ன பாட்டு பாடினாங்களோ அதே தாலாட்டு பாட்டு தான் அவங்க பாடுறாங்க. அது கேட்கறதுக்கு கொஞ்சம் இனிமையாவும் இருக்கும். நம்ம ஹீரோயினும் அதை மெய் மறந்து பாத்துட்டு இருக்கும்போது அப்பதான் காட்டுறாங்க அந்த வீட்டுல இறந்து போன எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா பெட்ல பெட்ராவையும் மரியாவையும் காணோம். அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஆவிகளையும் காணோம். அதுக்கு மாறா தூரத்துல அவங்க அம்மா அந்த இடத்துல நிக்கிற மாதிரி தெரியுது. அவங்க ஆம்பர் அப்படின்னு கூப்பிடும்போது கட் பண்ணா இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. பெட்ராவையும் மரியாவையும் அவங்க அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. தடுக்கலான்னு நம்ம ஹீரோயின் போகும்போது ரெண்டு பேருமே சேர்ந்து ரெட்ட வந்து நாக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்களால முடிஞ்சிருக்காது. அட்லீஸ்ட் அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பெக் என்ன பண்றான்னா அவங்கள அந்த இடத்துல போட்டு வெளுத்து கட்டுறான். நம்ம ஹீரோயினால சுத்தமா முடியல. இப்ப இந்த சமயத்துல தான் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் வந்து கேக்குது. இத கேட்ட உடனே நம்ம ஹீரோயினை உள்ள போட்டு லாக் பண்றாங்க. இவ்வளவு நேரம் காலிங் பெல் அடிச்சது யாருன்னு பார்த்தா அது நம்ம பேட்டோ. உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு தொந்தரவு பண்ணருக்கு மன்னிச்சிருங்க, ஆனா நான் இங்க வந்ததே ஒருத்தங்களை பாக்குறதுக்காக தான். அவங்க பேரு ஆம்பர் க்ரூஸ். இல்ல அப்படி யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் கதவு சாத்த ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் பேட்டோ வெளியில இருக்கிறத ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அவங்களும் பேட்டோ பேட்டோன்னு கத்துவாங்க. ஆனா அவங்க கத்துற சத்தம் வந்து வெளியில கேட்காது. இங்க பாருங்க, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி தான் எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க இங்கதான் இருக்காங்கிற அட்ரஸுமே என்கிட்ட இருக்கு. ஆனா அவன் ஆம்பர்னு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கதவை சாத்த தான் ட்ரை பண்ணுவான். அந்த சமயத்துல தான் அது அவளோட கோட், என்னோட வைஃப் அவளுக்கு கொடுத்த கோட் தான் அது. நீ என்ன பேசிட்டு இருக்க? எங்க பாரு, மரியாதையா உள்ள விடு. இந்த மாதிரி இவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் ஜன்னலை ஓடிச்சு பேட்டோ என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறா. இத கேட்ட உடனே கதவை தள்ளிக்கிட்டு வேகமா அவரு படிக்கட்டுல ஏறி நம்ம ஹீரோயின் இருக்கிற ரூம் கிட்ட வராரு. ரெட் என்ன பண்றானா வேகமா பெக்கரை வந்து கூப்பிட போறான். பேட்டோ அந்த இடத்துக்கு வந்த உடனே ஆம்பர் உனக்கு ஒன்னும் ஆகல, பேட்டோ தயவு செஞ்சு காப்பாத்துங்க, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் எப்படியாவது உனக்கு காப்பாத்துறேன். இந்த மாதிரி அவர் சொல்லும்போது அப்பதான் நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்றாங்க பேட்டோ உனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கான், தயவு செஞ்சு அங்கிருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள பெக்கர் என்ன பண்றான்னா பெட்டோவை அந்த இடத்துல போட்டு பொழந்து கட்டுறான். அவ்வளவுதான், பெட்டோட நிலைமை இனி என்ன ஆகும்னு நம்மளால சொல்லவே முடியாது. அவன் அடிக்கிற அடியில அவனோட ரத்தம் அந்த டோரை தாண்டி உள்ளேயே வந்துடும். அவரோட பல்லுமே ஒண்ணு தனியா உடஞ்சு உள்ள வரும். ஏன்னா அவன் அடிச்ச அடி அந்த மாதிரி அவன் கையெல்லாம் ஒரே ரத்தக்கரையா இருக்கும். கடவுளே பெக்கர் நீ என்ன பண்ண? அவளுகளை ரெடி பண்ணு, பூஜைக்கு நேரமாச்சு அப்படிங்கறத அவன் சொல்லிட்டு போறான். சோ இப்ப அப்படியே கட் பண்ணா நடு ராத்திரி ஆகுது. 3 பேரையும் ஒரு ரூம்ல வந்து அடைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க ரூம்ல இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு வந்த பெக்கர் மரியாவை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு போறான். அதுக்கப்புறமா ரெட் அந்த சாம்பலை எடுத்து நம்ம ஹீரோயின் மேல பூச ஆரம்பிக்கிறான். நீங்க இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க? எங்களை கொல்றதுக்காகவா? கண்டிப்பா எங்களை கொலை பண்றதுக்காக தான் இருக்கும். வேற எதுக்காக பண்ண போறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அட்லீஸ்ட் எதுக்காச்சும் பண்றீங்களாச்சும் சொல்லுங்க. என்னோட பிரதர் பெக்கருக்கு உடம்பு சரியில்லை. நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் அவனுக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இது எல்லாத்துக்குமே காரணம் எங்களோட அப்பா தான். எங்க அப்பா கிட்ட இருந்துதான் இதெல்லாம் தொடர்ந்தது. அவர் எப்பவுமே அந்த பாக்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னோட பிரதர் பெக் அவன் சொன்னான் இன்னும் கொஞ்சம் தான், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம நிறுத்திடலாம்னு சொன்னான். இன்னும் கொஞ்சம் என்ன பெக், இன்னும் எவ்வளவு பொண்ணுங்க இதுக்காக பலியாக போறாங்க. ஆனா அவன் என்னோட பிரதர் ஆச்சே, என்னால என்ன பண்ண முடியும்? சோ ரெட்டுக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் அந்த மனசாட்சிங்கிறது இருக்கும். அது அவனை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. அதனால இதை பயன்படுத்தி நம்ம ஹீரோயின் இங்க பாரு ரெட், நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம், இதனால நமக்கு தான் ஆபத்து, நீ மனசு வச்சுன்னா நம்ம இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் நல்லா யோசிச்சுட்டு என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயினை கட்டி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பூட்டை வந்து அன்லாக் பண்றான். நம்ம ஹீரோயினும் சந்தோஷமா பாக்குறாங்க. அப்பதான் அவன் சொல்லுவான் என்ன மன்னிச்சிரு ஆம்பர். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு பெக் வருவான். ஏன்னா இப்ப அடுத்ததா அவன் தூக்கிட்டு போக போறது நம்ம ஹீரோயினை தான். பெக் அந்த இடத்துக்கு வரும்போது அவன் மண்டை பாருங்களேன், ஏகப்பட்ட நரம்புகள் அவனோட தலையில புடைச்சிருக்கிற மாதிரி தெரியும். அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வரும்போது என்ன சொல்றான்னா இங்க பாரு சண்டை போடாத, ஏன்னா கடைசியா கூட்டிட்டு போனவ பயங்கரமா சண்டை போட்டா அப்படின்னு சொல்லி அவன் கையை முறுக்குவான். பார்த்தா இவன் அந்த புள்ளைய பயங்கரமா அடிச்சிருப்பான். அந்த தடையும் அவன் கையில இருக்கும். நம்ம ஹீரோயினோட மூஞ்சில அந்த சாம்பலை தடவி ரத்தத்தால பொட்ட வச்சு அந்த இடத்த விட்டு அவன்
தான் கூட்டிட்டு போறான். அப்படி அவனை தூக்கிட்டு போகும்போது ரெட்ட தான் உதவிக்காக கூப்பிடுவான். ஆனா அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். நம்ம ஹீரோயினா அவன் பேஸ்மெண்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது அப்பதான் அவங்க கண் கூட பாக்குறாங்க. இது நாள் வரைக்கும் இங்க வந்து இறந்து போனவங்க எல்லாரும் ஆன்மாவா அந்த இடத்துல இருக்காங்க. ஒன்னல்ல ரெண்டல்ல லிட்டரலி நூத்துக்கணக்கான பேர் அங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க உடம்புலயும் அந்த சாம்பல் பூசப்பட்டிருக்கும். அதே மாதிரி ரத்தத்தால பொட்டும் வைக்கப்பட்டிருக்கும். நம்ம ஹீரோயினா அவன் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் தெரிஞ்சிருக்காது இவன் பலி கொடுக்கறதுக்காக தான் எல்லாரையும் கூட்டிட்டு வரான்னு. என்னன்னு பார்த்தா அது ஒரு பலிபீடம். ஆல்ரெடி மரியாவை வந்து பலி கொடுத்திருப்பான். அவளோட சடலமும் அங்க இருக்கும். அவன் மரியாவோட சடலத்தை எடுத்துட்டு போகும்போது தான் காட்டுறாங்க அவளோட தலைய காணோம். இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அவங்களும் என்ன பண்றாங்கன்னா மெதுவா ஊர்ந்து அந்த படிக்கட்டு வழியா ஏறி தப்பிக்கலான்னு பாப்பாங்க. ஆனா அவங்களோட கை கால்கள் ரெண்டும் கட்டப்பட்டனால அவங்களால அவ்வளவு வேகமா தப்பிக்க முடியாது. கரெக்டா அந்த இடத்துக்கு பெக்கும் வந்துரும். ஆனா அவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயினை அந்த பலிபீடத்துல வச்சு அவளால நகர முடியாத மாதிரி டைட்டா லாக் பண்றான். பெக் தயவு செஞ்சு என்ன விட்டுரு, உன்னை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு கதறுவாங்க. ஆனா அதை எதையுமே அவன் காதலே வாங்கிக்க மாட்டான். அவன் இப்ப என்ன பண்றான்னா நேரா அந்த பாக்ஸ் கிட்ட போய் அதோட லாக்கை எடுத்து அந்த பாக்ஸ ஓபன் பண்றான். அண்ட் இப்பதான் நமக்கு காட்டவும் செய்யறாங்க அந்த பாக்ஸ பார்க்க சின்னதா தானே இருக்கும். ஆனா உள்ள ரொம்ப ஆழமா ஒரு வழி போற மாதிரி தெரியுது. அவன் என்ன பண்றான்னா நீ இதுக்கு பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை சாத்திட்டு அவன் அந்த இடத்த விட்டு போறான். நம்ம ஹீரோயினால இனி எதுவுமே பண்ண முடியாது. அவங்களால அங்கிருந்து தப்பிக்க கூட முடியாது. அந்த பாக்ஸ்குள்ள இருந்து வினோதமான சத்தங்களும் கேட்க ஆரம்பிக்குது. மெதுவா அவங்க அந்த பாக்ஸையே பாக்குறாங்க. அந்த பாக்ஸ பார்க்க உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வர சத்தம் வந்து கேக்குது. அண்ட் இந்த சமயத்துல அங்க ஏகப்பட்ட பட்டாம்பூச்சிங்களும் இருக்கும். அதுங்க எல்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயினை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கும். இப்ப இந்த சமயத்துல எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த சமயத்துல அந்த டோரை வந்து ஓபன் பண்ணிட்டு பேட்டோ அந்த இடத்துக்கு வராரு. அவரே ஒரு மாதிரி நிலக்குறைஞ்ச நிலைமையில தான் இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா நீ பயப்படாத, நான் இருக்கேன், பயப்படாத அப்படின்னு சொல்லி அவளை சங்கிலியெல்லாம் கட்டி போட்டுப்பாங்க இல்லையா, அந்த சங்கிலியை வந்து உடைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவளோட கை விலங்க கட் பண்ணி அவளை அங்கிருந்து காப்பாத்தவும் செய்யறாரு. சோ ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பலி கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ரெண்டு பொண்ணுங்களோட சடலத்தையும் அவங்க அங்க தொங்க விட்டுருக்காங்க. இத வந்து நம்ம ஹீரோயின் பார்த்து ஸ்டன் ஆகி நிக்கும் போது பேட்டா என்ன பண்றாருன்னா ஆம்பர் இங்க வா, எனக்கு உதவி பண்ணு, இந்த கதவை ஓபன் பண்ண உதவி பண்ணு அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அந்த லைட் எல்லாம் பிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. ஆம்பர் இங்க வா அப்படின்னு அவங்க அம்மா குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அவங்க அம்மா படுத்திருந்த அந்த படுக்கை இருக்கும். இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கதவை ஓங்கி இடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு வழியா அந்த கதவு வந்து ஓபன் ஆயிரும். ரெண்டு பேருமே உள்ள போயிடுறாங்க. ஆனா உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த இடம் கும் இருட்டா இருக்கும். இப்ப டோட்டலா என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்ம ஹீரோயின் பேட்டோ பேட்டோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப இந்த சமயத்துல அவங்க அம்மாவோட தாலாட்டு குரல் வந்து கேட்கும். இத வந்து நம்ம ஹீரோயினும் பாக்குற மாதிரி நமக்கு தெரியுது. சோ நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க மடியிலேயே படுத்து அவங்க கொஞ்ச நேரம் தூங்கவும் செய்வாங்க. அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவாங்க. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் கேட்கும். பார்த்தா இப்பதான் நமக்கு காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தப்பிக்கவே இல்ல, அவங்க அங்கதான் இருக்காங்க. ஆனா மயக்கத்துல இருக்காங்க. அந்த பாக்ஸ்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய கைகள் கொண்ட ஏதோ ஒரு விஷயம் வெளியில வர பாக்குது. இப்ப அதே சமயம் அவங்க கனவுல அவங்க அம்மா நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கிறியா, எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு. இத கேட்ட உடனே நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த எல்லா பட்டாம்பூச்சிகளும் அங்கதான் இருக்குங்க. அந்த பாக்ஸ்குள்ள இருந்து ரொம்ப கொடூரமான ஒண்ணு வெளியில வருது. அது வரும்போது அங்க பயங்கரமா அதிரும். அத கனவுல இருக்கிற நம்ம ஹீரோயினாலையும் ஃபீல் பண்ண முடியுது. அவங்க அம்மா திரும்பவும் கேக்குறாங்க நீ கொஞ்ச நேரம் இங்க இருக்கிறியா, எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு. நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டே திரும்புறாங்க. பார்த்தா அந்த பாக்ஸ் அங்கதான் இருக்கும். இப்ப இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க அந்த பாக்ஸ்குள்ள இருந்து அந்த வினோத பிறவி முழுசா அதுக்குள்ள இருந்து வெளியில வரும். அத பாக்குறக்கே அவ்வளவு கொடூரமா இருக்கும். அது என்ன விதமான பிறவினே தெரியாது. அது என்ன பண்ணுதுன்னா நேரா நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து அந்த பாக்ஸ் மேல ஏறி உட்காரும். அது தான் கைகளை வச்சு நம்ம ஹீரோயினை தொடும்போது எங்க நம்ம ஹீரோயினோட அம்மா அவங்கள வந்து தொடர மாதிரி தெரியும். ஆக்சுவலி இது ரெண்டுமே சைட் பை சைட் நடக்கும். அதை பாக்குறக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த சமயத்துல அந்த விசித்திர பிறவி இருக்கு இல்லையா, அதோட வாயை வந்து காட்டுவாங்க. அதுக்கு பெரிய பெரிய பற்களும் நீண்ட நாக்குமே இருக்கும். எங்க அவங்க அம்மா நீ இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கியா, எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் இங்க இருக்க கூடாது, நான் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும். இவ்வளவு நேரம் பாசமா பேசிட்டு இருந்த அந்த அம்மா இப்ப நம்ம ஹீரோயினோட கழுத்தை புடிச்சு நீ இங்க இருப்பியா இருக்க மாட்டியா, நீ என் கூடயே இரு, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு மிரட்ட ஆரம்பிப்பாங்க. சோ இத பார்த்த உடனே என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ செம்ம காண்டாகி அவங்க அம்மாவை தள்ளி விட்டு தலகாணி எடுத்து அவங்க மூஞ்சிலே வச்சு அவங்கள கொல்ல ட்ரை பண்றாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணும்போது இப்ப அதே சமயம் இந்த பக்கம் அந்த விசித்திர பிறவி இருக்கு இல்லையா, அது அப்படியே பின்வாங்குது. நம்ம ஹீரோயின் அந்த தலகாணியை வச்சு மொத்த
மொத்தமா அவங்க அம்மாவை அந்த இடத்துலயே கொலை பண்றாங்க. பார்த்தா அட் தி சேம் டைம் இங்க நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்களோட கட்டெல்லாம் இல்லாம அந்த இடத்துல சில மாதிரி நின்னுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கா சுயநனவு வந்து திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஜந்து திரும்பவும் அந்த பாக்ஸ்குள்ளேயே போய் அதோட கதவு வந்து மூடிக்குது. நம்ம ஹீரோயின் அதை பார்த்த உடனே அதை சும்மா விடாம அதோட பாக்ஸ நல்லா மூடி அதுக்கு லாக்கையும் போடுறாங்க. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா மெதுவா அந்த பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியில வரும்போது அப்பதான் அவங்களுக்கு இந்த பெட்ராவோட கதறல் சத்தம் வந்து கேக்குது. இவனுங்களை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சு அந்த ரூம்ல இருக்கிற அந்த வாளை பாக்குறாங்க. இப்ப அப்படியே இங்க இந்த பெக் வந்து பெட்ராவை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஏதோ ஒண்ணு சரியில்லைங்கிறத உணர்றான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த வாளை எடுத்துட்டு மெதுவா அங்க வராங்க. அந்த ரூம் கிட்ட பேட்டோ இறந்து கிடக்குறாரு. என்னாச்சு? ஏதோ டிஃபரெண்டா இருக்கு. கதவு திறந்து என்னன்னு பாரு. இதை கேட்ட உடனே ரெட்டும் ஓபன் பண்றான். அங்க எதுவுமே இல்ல. பாத்தியா, நான் சொன்னல அங்க எதுவுமே இல்ல அப்படின்னு அவன் சொல்ல வர்றதுக்குள்ள நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த வாளை எடுத்து அவன் உடம்புலயே சொருகுறாங்க. இதனால அவனுக்கு பயங்கரமா காயம் ஏற்படும். அவன் அந்த இடத்துல சுருண்டு விழுந்துருவான். இதை பார்த்த உடனே பெக் சும்மா விடுவானா? நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது நம்ம ஹீரோயின் அவனையும் அட்டாக் பண்றாங்க. ஆனா அவனுக்கு லைட்டா தான் காயம் ஏற்படும். இருந்தாலும் அவன் நம்ம ஹீரோயினை அடிச்சு போட்டு அவங்களோட காலை அந்த இடத்துல உடைக்கிறான். அதுக்கப்புறமா என்ன பண்றான்னா அந்த வாளை எடுத்து அவங்கள கொல்லலாம் அப்படின்னு வரும்போது பின்னாடி இருந்து வந்த பெட்ரா அவனை தள்ளி விட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா பாவம் அவங்களால அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த பெக் என்ன பண்ணுவான்னா அவங்கள புடிச்சு அந்த படிக்கிட்ட விட்டு கீழே தள்ளி விட்டுருவான். லிட்டரலி 3வது மாடியில இருந்து அவங்க கீழே விழுவாங்க. அந்த இடத்துலயே அவங்க இறந்தும் போறாங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் அந்த வாளை எடுக்க ட்ரை பண்ணும்போது அவங்களையும் புடிச்சு தரன்னு எடுத்துட்டு வரான். அவன் அவங்களோட கழுத்தை புடிச்சு அந்த இடத்துலயே கொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த வாளோட உடஞ்ச துண்டு வந்து ஒன்னு கையில வச்சிருப்பாங்க. அதை எடுத்து அவனோட கழுத்திலேயே ஒரு கோடை போட்டுருவாங்க. அவனோட கழுத்துல இருந்து ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். அவனால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப என்ன ஆகுதுன்னா உள்ள போனா நம்ம ஹீரோயின் அந்த வாளை எடுத்துட்டு வந்து அவனை அந்த இடத்துலயே ரொம்ப கொடூரமா கொலை பண்றாங்க. அவ்வளவுதான், அவன் நிலைமை என்ன ஆகும்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவனோட முகத்தையே சிதைச்சு வச்சிருப்பாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறமா என்ன அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது உள்ள ரெட் வலியால துடிச்சிட்டு இருப்பான். இதை வந்து நம்ம ஹீரோயினை கவனிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் சும்மா விடுவாங்களா? என்ன பண்றாங்கன்னா பேஸ்மெண்ட்ல ஒரு பலிபீடம் இருக்கும் இல்லையா, அவனை அந்த இடத்துல வச்சு கட்டி போடுறாங்க. ஆம்பர் என்ன காப்பாத்து, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து அப்படின்னு கதறுவான். ஆனா இந்த சமயத்துல அந்த இடத்துக்கு வந்து அந்த ஜந்து என்ன பண்ணுதுன்னா அவனோட தலைய அப்படியே கடிச்சு சாப்பிட்டு அவனை அந்த இடத்துல கொலை பண்ணுது. சோ இப்படிதான் அவங்க வந்து பலி கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அதை கண் கூட பார்க்கவும் செய்யறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து போறாங்க. அந்த மிருகம் பயங்கரமான ஒரு உருமல் சத்தத்தையும் விடும். நம்ம ஹீரோயினுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க நிம்மதியா இங்க இருந்து கிளம்பலாம். அந்த மாதிரி அவங்க வெளியில போகும்போது அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க கைகள்ல வந்து நிறைய காயங்கள் இருக்கும். அது எல்லாமே இப்ப திரும்பவும் பழைய மாதிரி மாறிடும். அவங்க உடைஞ்சு போன கால்கள் திரும்பவும் சரியாயிரும். நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி பெக்குக்கு தலையில நரம்பெல்லாம் புடைச்சிருக்குமோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் நரம்புகள் வெளியில தெரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலி இப்ப என்ன ஆச்சுன்னா இவ்வளவு நாள் பெக் அவனோட ஆயுள அதிகப்படுத்துறதுக்காக எல்லாரையுமே அந்த மிருகத்துக்கு வந்து பலி கொடுத்துட்டு இருந்தான். ஆனா இப்ப அவனுக்கு பதிலா நம்ம ஹீரோயின் எப்போ ரெட்ட வந்து அதுக்கு பலி கொடுத்தாங்களோ இன்னில இருந்து நம்ம ஹீரோயின் தான் அந்த மிருகத்துக்கான மாஸ்டரா மாறிடுவாங்க. அதனால இனி நம்ம ஹீரோயினால இந்த வீட்டை விட்டு வெளியிலேயே போக முடியாது. திரும்பவும் பெக் பண்ண மாதிரி இவங்க பலி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அப்பதான் இவங்களால உயிர் வாழவே முடியும். சோ இந்த மாதிரி இங்க நடக்கிறதோட இந்த படம் வந்து முடிவடையுது. எப்படி இருந்தது? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.